காதல் திருமணமா உங்களது? அரேஞ்ச்டு மேரேஜ். அப்பா தான் பார்த்தாச்சு. ஒரு கல்யாண புரோக்கர் மூலமா வந்துச்சு எங்களுக்கு. ஆங்கிலோ இந்தியன். அவரு ஆக்சுவலி எங்க மாமனார் மாமியார் வந்து பேரலைஸ்டுனால ஹஸ்பண்ட் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா வரப்போற பொண்ணு தனியா கூட்டிட்டு போயிடுச்சுன்னா அப்பா அம்மாவை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி 19 வருஷமா அவர் தான் பாத்துன்றது. 19 வருஷமா பேரலைஸ்டா அவர் தான் பாத்துட்டு இருக்கிறது. ஸோ அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல என் பையனுக்கு கல்யாணம் நடந்தா போதும், எந்த மாதம் எந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா எங்களோட குடும்பத்திலயும் நிறைய கலப்பு திருமணங்கள் இருக்கதான் செஞ்சுது. எங்க அம்மா அப்பாவும் கலப்பு திருமணம். காதல் திருமணத்துல இது சர்வ சாதாரணம். அரேஞ்ச் மேரேஜ்ல கஷ்டம். பிராட் மைண்டட். அருமை. சோ அதனால அத பத்தி இல்ல, எங்களுக்கு கேரக்டர் வேணும். எனக்கு கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா ஓகே அப்படின்னு. எனக்கு பணம் அழகு அதெல்லாம் பார்க்கல, நல்ல குணம் இருக்கணும், அதுதான் நான் பார்த்தது. சரி. அவரோட பேசணும்னு பெண் பார்க்க வந்த போதா எல்லாம் பேசணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வாங்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. I don't want to your past and all. I just want to share your present and your future. எனக்கு உன்னுடைய கடந்த காலமே தேவையில்லை, உன்னுடைய பிரசன்டையும் ஃபியூச்சரையும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு ரொம்ப அமைதியா பேசினாரு. வாயே திறக்கல எதுக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவருடைய அப்பா வந்து கன்வெர்டட் கிறிஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா தான் ஆங்கிலோ இந்தியன். அதாவது என் ஹஸ்பண்டோட தாத்தா பிரிட்டிஷர். He was married to an Indian lady. அதனால அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் குழந்தை. அவங்க அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன் அவங்க சைடு. அதனால கன்வெர்டட் கிறிஸ்டின் தான் வந்தாங்க. நான் நினைச்சேன் சரி கன்வெர்டட் கிறிஸ்டின்னா எங்க வீட்டுல எல்லா இதுவும் இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் கும்பிடுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நான் என்கேஜ்மெண்ட் பொண்ணு பார்த்தா 5வது நாள் எங்களுக்கு நிச்சயதார்த்தம். ஏன்னா அவர் பாம்பேல ஒர்க் பண்ணியிருந்தார், லெதர் பிசினஸ்ல. ஸோ போகணும் அப்படின்றதுனால அவர் வந்து 5வது நாளே முடிச்சுட்டுன்னா நான் போயிட்டு அவரை போய் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பொண்ணு பார்க்கன்னு கூப்பிடல, ஏன்னா வேண்டவே வேண்டான் இருந்தாரு கல்யாணமே. அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்க, பொண்ணு வந்துச்சுன்னா தனியா அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா யார் அப்பா அம்மாவை பாக்குறது இல்ல, வேண்டாம். அப்ப அம்மா உடம்பு சரியில்லைன்னு தான் கூப்பிட்டாங்க பொண்ணு பாக்குறது. அவன் பொண்ணு பாக்குறதுக்கு போறோம் நீ வா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் தான் என்ன பார்த்தோன்னே இந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாரு. வேற எந்த பொண்ணையும் காட்டாதீங்க, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாரு அவரு. அப்புறம் 5வது நாள் அடுத்த நாளே கூட்டிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்கேஜ்மெண்ட். 5வது நாள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவர் வந்து கிறிஸ்டின் அப்படின்னு. அவர் ஃபுல் நேம் வந்து மைக்கேல் ஆனந்த்ராஜ். சாந்தி ஆனந்த்ராஜ்ன்னு தான் நான் வச்சிருந்தேன். மைக்கேல் ஆனந்த்ராஜ் ஃபுல் நேம். எனக்கு பெருசா ஒன்றும் அதை பத்தி இது இல்லை, கவலை இல்லை. எனக்கு நல்ல குணம், மனதுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு மேல தாண்டி என்ன அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இல்ல சார் அவருக்கு. ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. எப்ப பாரு அந்த 13 இயர்ஸ்ல இருந்து அவருக்கு பிசினஸ் அந்த மைண்டட் தான். அப்பாவோட பிசினஸ்ல ஒரு அந்த ஒரு மைண்ட்லயே தான் அவர் போயிட்டு இருந்தார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, யூ ஆர் சோ ஃபார்ச்சுனேட் சாந்தி டு கெட் a husband like that அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யூ ஆர் சோ லக்கி சாந்தி அப்படின்னு. அப்புறம் தான் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துட்டாரு அவரு. அப்புறம் பட் அவங்க நடிக்க கூடாதுன்ற நிபந்தனை வச்சிருந்தாங்களா? நான் சொல்லிட்டேன் எனக்கு நடிப்பெல்லாம் பிடிக்காதுங்க, அது எங்க பாட்டி தான் சொன்னது நடிப்பு எடுத்துட்டு வரணும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பாட்டி சொல்றதுனால சரி ஓகே வந்துச்சேன்னு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு. He was a producer for Hindi films. அவங்க அக்கா அவங்க மாமா எல்லாருமே ஹிந்தி பிலிம்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஹி வாஸ் டிசைனர். இவர் வந்து டபுள் வெல் ஷர்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, இந்த ரிஷி கபூர்லாம் போடுவாங்க. He was a designer for that. So at the same time he was producing films also. So அதனால ஃபிலிம் லைனும் தெரியும், பட் he was not interested in that. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டாரு. தமிழ்ல வந்து தாலிதானம்னு ஒரு படம், இவங்களோட படம் தான், மோகன்றவர் இவங்களோட மாமா தான், அக்காவோட அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணது. பட் சவுத்துல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ திருப்பி பாம்பேக்கு போய் பாம்பேல இருந்து தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டாரு. அவங்க அக்கா மாமா வந்து அந்த இதுல இருந்துட்டாங்க, இவர் வெளியில வந்துட்டாரு, லெதர் பிசினஸ்ல வந்துட்டாரு. அப்படி பண்றச்சுன்னா இந்த கல்யாணம் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது.
ஸோ நான் கல்யாணம் ஆயிட்டு ஒரு 1 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு வேலை போயிடுது. வேலை போயிட்ட உடனே எனக்கு ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாமனார் மாமியாரும் பேரலைஸ்டு, நிறைய கஷ்டப்பட்டோம். நாங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போய் ஜுவல்ஸ் போய் எல்லாம் ரொம்ப கடன்ல இதாயிடுச்சு. அவருக்கும் வேலை தேடிட்டு இருந்தாரு, எதுவுமே அமையல. அப்போ நான் வந்து திருப்பி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் தான் உந்துதல் பண்ணாரு. வை கான்ட் யூ டூ அண்ட் ஒர்க், உனக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்கு, அழகு இருக்கு, யாரோ வராங்க, எல்லாத்தையுமே ஒத்துக்க வேண்டாம், நீ ஏதோ ஒரு நல்ல இது ஒத்துக்கோ, அந்த உனக்கு நல்ல கேரக்டர் பிடிச்சது. அவர் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆண் பின்னால ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு, ஆனா என் பின்னால என் ஹஸ்பண்ட் தான் இருந்து எனக்கு வந்து உந்துதல் செஞ்சாரு. ஸோ அப்பெல்லாம் நான் பார்ப்பேன், நான் ஒரு சீரியல்ஸ் எல்லாம் வரைச்ச பார்த்துட்டு எனக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாரு. இதுல லிப்ஸ்டிக் ஜாஸ்தி, இந்த கேரக்டருக்கு அவ்வளவு தேவையில்லை. என்னோட காஸ்டியூம்ஸ் அவர் தான் எடுத்துட்டு வர்றாரு சார். இந்த காஸ்டியூம்லாம் அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அவர் தான் காஸ்டியூம்ஸ் என்ன இப்போ இந்த மாதிரி கேரக்டர்னு சொன்னா சவுகார்பேட் போவாரு, ஜுவல்ஸ் அவர் தான் வாங்குவாரு. இந்த மாதிரி ஜிம்கி வேணும், எனக்கு சுத்தமா இதுல ஷாப்பிங்கே எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப டீசெண்டா சிம்பிளா இருக்கிறது தான் எனக்கு தெரியும். ஆனா அவர் வந்து டாப் டு பாட்டம் நெயில் பாலிஷ் கூட அந்த கலருக்கு வாங்கின்னு வருவார். நெயில் பாலிஷ், ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ், அப்புறம் சாரீஸ், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கின்னு வருவார். எனக்கு நான் வந்து ஒண்ணுமே போடுவார், ஏமா குரங்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் போடுதுங்கம்மா, நீ போடுமா அப்படின்னுவாரு. நான் ஷூட்டிங்க்கு வேணா போடுவேங்க, சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கிறது போடுறதுக்கு, நான் இப்போ வேணா போடுறேன்னு. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஆங்கிலோ இதுனால எனக்கு அப்பதான் ஸ்டார்டிங், நீங்க இது எனக்கு ஃபுல்லா கான்ட்ராஸ்ட். எனக்கு அப்புறம் தான் ஜீன்ஸே போட ஆரம்பிச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம். முன்னாடி அப்பா அம்மா எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஜீன்ஸ், இதெல்லாம் போட்டு ஜீன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிச்சேன். ரிவர்ஸ் எனக்கு அப்படியே எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மாடர்ன் போடுவாங்க, அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் ட்ரெஸ்ஸுக்கு மாறுவாங்க. இது வரைக்கும் மெட்டி இருக்கும் இல்லையா, ஃபுல் கவுன் மாதிரி, அதெல்லாம் அவர் தான் வாங்கி தருவாரு. என்ன கூட கூட்டினே போக மாட்டாரு, எனக்கு தெரியாது எதுவுமே, அளவு நல்லா தெரியும். ஏன்னா since he was a fashion designer, ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அவர் தான் எல்லாமே சஜஷன்ஸ் எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. சரி திருப்பி ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன உடனே நான் போய் பார்த்தது கேபி சார், பாலச்சந்தர் சாரை பார்த்தா. அவர் வந்து இது ஆரம்பிச்சிருந்தாரு, சுகன்யா வச்சு ஜன்னல். என்ன சாந்தி இப்ப வர நல்ல கேரக்டர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. சார் என்னோட நிலைமை இப்ப அப்படி இருக்குது, நான் பண்ணிதான் ஆகணும், எந்த கேரக்டர் வேணா கொடுங்க சார், நான் ஒர்க் பண்ணணும் சார். அப்போ அவர் வந்து ஒரு விடோ கேரக்டர் மாதிரி ஒரு எழுதினாரு. எழுதி சரி இந்த கேரக்டர் பண்ண, இது ஒரு 2 எபிசோட்ஸ் தான் வரும் அப்படின்னு எனக்காக ஒரு 4-5 எபிசோட அவர் எழுதினார். எக்ஸ்டெண்ட் பண்ணாரு, நல்லா பண்ணுவேன் அப்படின்றது. அப்போ வந்து அது லைவ் வேற, வெல்க்ரோ வச்சிருந்தாங்க, பேசணும், டப்பிங்லாம் கிடையாது, லைவ் சவுண்ட். ஸோ அது முடிச்சேன், திருநெல்வேலி பாஷை. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் வந்து சொல்லுவார் நடுவில் ஒரு பெரிய டைலாக் சார். அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம இப்போ சும்மா ஒரு கான்வர்சேஷன் அப்படிலாம் கிடையாது. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தாளிக்கணும், அதில் போடணும், சரி இந்த டைலாக்கை சொல்லிட்டு கொத்தமல்லி போடு, இந்த டைலாக்கை சொல்லிட்டு கருவேப்பிலை போடு, இப்படி அந்த மாதிரி கரெக்டாக அந்த நேரத்தில் செய்யணும். வேற இந்த இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும். டயலாக்கும் திருநெல்வேலி பாஷைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 4-5 தடவை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் செய்து முடிச்சிட்டேன். அப்படியே நான் அப்படிதான் கடைசியாக தான் வந்து மாற்றுவேன் டைலாக்கை, நீ எல்லாம் மனசில் வச்சுக்கோ, வயசாச்சுல அப்படிதான் அப்படின்னு சிரிப்பு தான் வரும் எனக்கு. சரி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜன்னல் முடிச்சதுக்கப்புறம் ஏவிஎம் எனக்கு தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஏவிஎம்ல சார் சரவணன் சார் வந்து ஒரு ஜோதின்னு ஒரு சீரியல் பண்ணாங்க, தெலுங்குல அது வந்துச்சு. அதுல பண்ண உடனே எனக்கு வெங்கட் சாரோட டைரக்ஷன்ல ஆசைன்னு ஒரு சீரியல் எடுக்க ஆரம்பிச்சு. அதுல எனக்கு கிடைச்சது நல்ல ஒரு ரோல், ஹீரோயின் ரோல். மெயின் ரோலுக்கு சரவணன் சாரே சொல்லியிருந்தார் வெங்கட் சார், அந்த பொண்ணை போடுங்க ஜோதி நடிக்கிறோம். ஸோ ஏவிஎம்ல தொடர்ந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏவிஎம் கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தார், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தார். இதுக்கு நடுவில் திரைப்பட வாய்ப்பு எதுவும் வரலையா? நடுநடுவில் படங்கள் பண்ணேன். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில்
வந்து நதியாவோட ஃப்ரெண்டா லெக்சரர் ரோல் அப்படின்னாங்க. அந்த பாக்ஸிங் இதுல கூட உட்காருவேன் நான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. கேரக்டர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ். ஏன்னா ராஜா சார் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, நீங்க பண்ணியிருக்கீங்க, நான் இதுல வந்து இது சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லி தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் தில்லாலங்கடி பண்ணேன். அதுல ஷியாமோட ஒரே ஒரு சீன் தான், நல்லா ஃபைனல் இதுல வர மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு படம் பண்ணேன். செவ்வியல் இளவரசு சாரோட ஜோடியா காமெடி ரோல் அது, அதுல பண்ணியிருந்தேன். அப்புறம் இனி வரும் காலம்னு ஒரு படம், அதுல ஒரு டீச்சர் ரோல் பண்ணேன். அப்புறம் பத்திரமா பார்த்துக்கங்க, இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்பப்போ வரும், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஆனால் ஃபோக்கஸ் சின்ன திரையில் இருந்துச்சு, நிறைய அதில் தான் வர ஆரம்பிச்சது. இது அதுன்னு சொல்லிட்டு நான் வேரியேஷன் பார்க்கறது இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்ட் பண்ணணும், அதுதான். ஆக்ட் பண்ணிட்டு, அதாவது நான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு என் மாமியார் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இதுல வர முடிஞ்சது. ஏன்னா அது வரைக்கும் என் மாமியாரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறதுனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இதுல வந்தேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லி நான் இதுல வந்தேன். அதுக்கப்புறம் மாமனாரும் இறந்துட்டாரு. அது 4 years கழிச்சு என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. என்னாச்சு? அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டாக், மேசிவ் அட்டாக் ஆயிடுச்சு. அது ஹார்ட் அட்டாக்னு எனக்கு தெரியல, எப்படிதான் வரும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தெரியல. பட் வி ரஷ் டு த ஹாஸ்பிட்டல். கேஷுவாலிட்டிக்கு போனால் 40 minutes இது பண்ணாங்க. வீட்டில் இருந்த போதேவா? வீட்டில் இருக்கும்போதே வந்துருச்சு. பட் எங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ மச் ஆஃப் டிராஃபிக். மண்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக், இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் அங்கேருந்து திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து அதே ஒரு பாதி நாள் போயிடுது. ஸோ தேர் வாஸ் நோபடி டு ஹெல்ப் அஸ். எனக்கு பிளாக் ஆயிடுச்சு, என்ன பண்றது. ஐ வாஸ் த ஒன்லி லேடி, நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்பதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அப்பதான் பாக்குறேன். நான் அது வரைக்கும் நல்லா இருந்தவர். முன்னாடி நாள் நாங்கள் சர்ச்லாம் போயிட்டு வந்தோம், நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லா இருந்தாரு, நடமாடுற இதுலதான் இருந்தாரு. திடீர்னு அப்படி பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட ஃபோன் பண்றது என்ன ஏதோ ஒண்ணுமே புரியல எனக்கு. டோட்டலி பிளாங்க். பேசிட்டு இருக்கும்போது பெயிண்ட் ஆயிட்டாரா? இல்ல, நான் சமையல் கட்டில இருந்திருக்கேன். அவர் வந்து ஏதோ ஒரு விக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்பதான் போய் பாக்குறேன், அவருக்கு ரொம்ப ஓவரா இருந்துட்டு இருந்தது. மூச்சு விட முடியல, ரொம்ப இதாயிடுச்சு அவருக்கு. ஃபுல்லா ஸ்வெட்டிங் பயங்கரமாயிட்டு ஃபுல்லா இதாயிட்டு. அப்புறம் சக்கரை தண்ணி கொடுக்க சொன்னாரு டாக்டர். அவருக்கு ஏற்கனவே சுகர் இருந்திருக்கு. அன்கான்ஷியஸ் ஆயிட்டார், எழுந்திருக்க முடியல. அதை திருப்பி வாமிட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கால் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு போனா இட் வாஸ் டூ லேட் அட் தட் டைம். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பிளட்ஜா நான் இதுல தான். ஏன்னா எனக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது, இதுல தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால மறுபடியும் நான் ஐ வாஸ் இன்டு ஃபிலிம்ஸ் அண்ட் சீரியல். எது வருதோ இதுதான் பண்ணுவேன், அதை தான் பண்ணுவேன் அப்படி இல்லை. வெப் சீரிஸும் பண்ணியிருக்கேன், ஆட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன், சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், அண்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ஸ் தான் நிறைய வாய்ப்பு வந்துருக்கு, ஏன்னா டிவியில பார்க்க அவங்க கம்யூனிகேஷன் ஆகுது, அதனால நிறைய வருது. ஃபிலிம்ஸும் வந்துச்சுன்னா நான் பண்றது அதையும் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பாட்டி சினிமா நடிச்சிருந்தாங்க, தன்னுடைய சினிமா அனுபவத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? அவங்க நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருந்தாங்க, அப்பப்போ காட்டுவாங்க, அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, போட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அப்போ ஷோவோட ஒரு பிரேம பாசம்னு ஒரு படம், ஷோவோட அம்மாவா நடிச்சிருந்தாங்க. சக்கரதாரியில ஜெமினி சார் வந்து அவர்களோட தான் ஃபர்ஸ்ட் நடிச்சது. குட்டியா ஒரு கிருஷ்ணன், அந்த நாகையா சாரும் அவங்களும் வந்து ஒரு விஷன் பார்ப்பாங்க. கிருஷ்ணன் ருக்மணி, இந்த ருக்மணியா எங்க பாட்டியும், கிருஷ்ணனா ஜெமினி சாரும் தான் நடிச்சிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ஜெமினி ஜோடியா நடிச்சிருக்காங்க. என்ன கூட அவர் நிறைய தடவை இந்த பாட்டி கூட்டிட்டு போகிறச்சு அப்ப ஜெமினி சாரை போய் பார்ப்பாங்க இல்லையா, எங்கேயாவது பார்த்தாங்கன்னா வரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாருங்க. நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். ஆனா பேத்திய கூட்டின்னு வந்துட்டேன், எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபிலிமுக்கு அப்படின்னுவாரு. நல்லா பேசுவாரு.
ஸோ பாட்டிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டான்ஸில் ஃபர்ஸ்ட் இருந்ததுனால டான்ஸில் தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. டான்ஸுக்கு அப்புறம் என்ன வந்து இதில் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் அப்பாவுக்கு வந்து நான் அதில் பண்ணணுன்ற ஆசை கிடையாது. ஒரு நல்ல குடும்பஸ்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு தான் அவருக்கு. பட் எனக்கு வந்து இதுதான் இந்த துறை தான் அப்படின்னு எனக்கு வந்து முடிவாயிடுச்சு. ஸோ ஓகே, வர்றது வந்து நம்மளோட டேலண்ட், நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் ஆண்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டேலண்ட் உபயோகிக்கணும். ஓகே, அதுதான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். ரொம்ப பேக்கப் அவர் எனக்கு பின்னாடியே இருந்து அழகா எனக்கு வந்து வழி நடத்தினாரு. ஃபர்ஸ்ட் இந்துவா தான் கல்யாணம் பண்ணது, பிராமண முறைப்படி தான் கல்யாணமே பண்ணது. அப்படியா? ஓ, அவங்க எல்லாம் ஒத்துண்டாங்க. ஏன்னா பையன் கல்யாணத்துக்கு ஒத்துண்டதே அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்த விஷயம். ஸோ அதனால ஓகே பரவாயில்ல ஒத்துண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணல சார். ஒரு வார்த்தை கூட சொல்லல. 3 பேரும் யாருமே, மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் 3 பேருமே மதம் மாறுன்னு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஆண்டவர் என்ன தொட்டார். எனக்கு வந்து சர்ச்ல இருந்து வந்தாங்க ஒரு சில பேர். எங்க மாமியார் பெட் ரிட்டார்ட் ஆயிட்டாங்க. கடைசியில நான் தான் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க ஃபுல்லா பெட் கீழே விழுந்து கால் அதுலயே உடைஞ்சி 6 months she was in bed. பெட் சோர்ஸ் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபுல்லா நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ப்ரே பண்ண வருவாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம், ப்ரே பண்ண வருவாங்க, நன்ஸ் எல்லாம், ஒரு சில அம்மாக்கள் ப்ரே பண்ண வரும்போது அப்ப என்கிட்ட சொல்லும் போது நோ 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 அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறமா டைம் கேட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் நான் மாறி எனக்கா தோணுச்சு சரி ஓகே, ஒரே ஒரு குடும்பத்துல இருந்தேன்னா அந்த ஒரு ரிலீஜன்ல தான் நம்ம இது பண்ணணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னு அண்டர் என்ன தொட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி. மாறினதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன்ஸ் அப்படியே இருந்ததே ஒழிய, ஆனா எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கரேஜ், ஒரு வில் பவர் இருந்தது. அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும், அவங்கள எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு the Holy Spirit was teaching me everything. everything. ஒரு இருளான சூழ்நிலையில எப்படி போகிறதுன்னு தெரியாத இருந்த பாதையில எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு லைஃப்ல. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல அந்த ட்ரையல்ஸ் ட்ரிபுலேஷன்ஸ்லயும் நீ எப்படி வாழணும், எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உந்துதல், ஒரு யாரும் என்கிட்ட உள்ள இருந்து சொல்லி கொடுக்கற மாதிரியே அழகா வந்து எனக்கு இவரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும், ஒரு தைரியம் சொல்லுவாங்களா, அது என்னமோ ஒரு தைரியம், ஹேண்டில் பண்ணலாம், நம்மளால முடியும், நம்ம அமைதியா போலாம், இப்படி இருக்கா சிச்சுவேஷன் நம்ம அமைதியா போகணும், அப்படி இருக்கா நம்ம அந்த தடவை பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா என்ன கைட் பண்ணார் ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோ அழகா போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் இறந்தாரு. ஹஸ்பண்ட் இறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அவரை நான் எடுத்துன்னு போயிடுறேன். கண்டிப்பா அது எனக்கு நல்ல காதல விழும் அவர் பேசுறேன். ஏன்னா நான் அடிக்கடி பைபிள் படிப்பேன். பைபிள் எப்படி சொன்னார் உங்களுக்கு, எந்த மாதிரி சொன்னாரு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடு அப்படின்னு. அதை சொல்லிட்டு அப்படியே மறக்கடிச்சிட்டு நான் கேஷுவாலிட்டிக்கு அவரை எடுத்துட்டு போகும்போது அப்ப எனக்கு ஞாபகப்படுத்தேன். அப்பதான் ஐ பர்ஸ்டட் அவுட் அண்ட் கிரைட். இதை சொல்லிட்டாரே, இப்ப எனக்கு ஞாபகப்படுத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஐ பர்ஸ்டட் அவுட் அண்ட் கிரைட். டில் தி பரியல் ஐ வாஸ் நாட் கிரைங் ஆஃப்டர் தட். அந்த நேரத்துல அழுததுதான், அடுத்த நாள் தான் பரியல். அது வரைக்கும் நான் அழவிடல. தி ஹோலி ஸ்பிரிட் வாஸ் ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல். நான் தான் எல்லாம் செய்யறேன். எங்க அம்மா சொல்றாங்க இன்னொருத்தர்கிட்ட, அப்பதான் எனக்கு தெரியுது நான் தண்ணி கூட குடிக்கலையா, எனக்கு தெரியல நான் தண்ணியே குடிக்கலன்னு ஒரு நாள் ஃபுல்லா. அந்த அளவுக்கு அவரோட பாடி இருக்குது, அவர் பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே குடிக்கல, ஒண்ணுமே சாப்பிடல, அப்படி இப்படி திரும்பல, அப்படியேதான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்க அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியுது. டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்படியே அவரை ஆளுகை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பைபிள் படிப்பேன். அப்படிதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் நிறைய இப்ப ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில தயாரிப்பு நிர்வாகிகள் உங்களுடைய சம்பளத்தை பாதி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டதா சொல்லியிருந்தீங்க, உண்மையா? அது நிறைய நடந்திருக்குது.
தனியா ஒரு பண்ணிருக்கிறதே டார்ச்சர் தானே. ஒண்ணு லோன்ஸ் வேற, அதுல இருந்து எனக்கு ப்ரெஷர், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி திறமைக்கு இந்த சினிமா உலகத்தில் எந்த அளவு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.